பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உம்மை தொழுது கொள்ளுகிற நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரை மக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்நாளுடைய ஆண்டவரே ஜெபத்தை கேட்டவர், மறவாமல் அவளுக்கு ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசியான பிள்ளையை கொடுத்தவரே, அப்பா ஆபிரகாமை நினைவு கூர்ந்தவரே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருபோதும் எங்களை மறவாத தெய்வம். இதோ நாங்களுமே மறந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே, ஆனால் நீரோ எங்களை ஒருபோதும் மறவாதவராய், எங்கள் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறீர். நல்ல ஒரு எபினேசனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இரவும் பகலும் எங்களை ஆண்டவரை நினைத்து இதோ எங்களை நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி, கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை கண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் கருவறையில் உருவாக்கப்படுவதற்கு முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நம்மை மறவாமல் நினைத்தவரை மனதார நாம் நன்றி சொல்லி துதிக்கும் போது இதோ அவர் சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நம்மை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோயி எல்லோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். மனிதர்கள் நமக்கு உதவவில்லை. எத்தனையோ மனிதர்களை நம்பி ஏமாந்து போன நாட்கள் உண்டு. எந்த மனிதனாவது உதவி செய்வானா என்று சொல்லி இதோ நாம் ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள் உண்டு. ஆனால் அவரே நல்ல எபினேசராய், நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மோடு கூட அவர் ஒவ்வொரு நாளும் அப்பா நடக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆழ மனதிலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நம் ஆண்டவர்
நமக்கு எதிராக, நம் குடும்பத்திற்கு எதிராக, நம் பிள்ளைகளுக்கு எதிராக, நம் கணவனுக்கு எதிராக, மனைவிக்கு எதிராக, நம்முடைய சரீரத்திற்கு எதிராக வருகிற எல்லா தடைகள், நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிராக வருகிற எல்லா தடைகளையும் அவர் உடைத்து போட்டவராய், நாம் ஒருபோதும் தள்ளாடாதவர்களாய், நாம் சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தாயை போல தந்தையை போல அவர் சுமக்கிறவராய் நம்மோடு கூட அவர் இருந்து தம்முடைய வாக்குத்தத்தத்தினாலே நம்மை தேற்றினாரே. அவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும். யாக்கோப்பு வெறும் கோலும் கையுமாக சென்ற யாக்கோப்பை இரு பரிவாரங்களோடு தேவன் ஆசீர்வதித்தார். நாமும் இன்றைக்கு வெறுமையாய் இருக்கலாம், நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், நம்முடைய சூழ்நிலை அப்படியாக இருக்கலாம். நான் எவ்வளவோ வேலை செய்கிறேன், எவ்வளவோ வருமானம் ஈட்டுகிறேன், ஆனாலும் என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பல்ல கரம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் நம் வேலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த நேரத்திலே இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை மகா பெரியது. அவர் சொல்லுகிறார், நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். இதோ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று சொல்லுகிறார். அதனால் தான் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுக்கு பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. சொல்வோமா? நாவினால் அறிக்கையிடுவோமா? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய்
ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. நம் ஆண்டவர் நாம் கிரகிக்க முடியாத காரியங்களை நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் நீ எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது இதோ நமக்கு அறியாத காரியங்களை, புரியாத திகில்களை, பயங்களை அவர் விலக்கி போட்டவராய், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நம் காதுகள் கேட்கும்படி அவர் செய்கிறார். அவர் ஆலோசனையில் பெரியவர், அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் என்றென்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.